இளங்கோவன் ராஜசேகர் சார், அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நாம வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து திமுகவினுடைய தலைவராக ரியாக்ட் பண்ண கிடையாது, மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. திமுக தரப்பில் யார் பேசியிருக்காங்கன்னா அமைப்பு செயலாளர் RS பாரதி தான் பேசியிருக்காரு. முதலமைச்சருடைய பதிவு அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை வந்து இங்கே தமிழ் டெலிவிஷன் ஃபீல்டில் நாம் வந்து இப்படி உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் குஜராத்தில் இதனுடைய இந்த விவாதம் வேறு வடிவத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருக்குது. அங்கே பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், பிரதமர் குற்றச்சாட்டுங்கிற மாதிரி தான் இது போகும் சார். இதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமா சார்? பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்ட பிரச்சார மேடைகள் எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமா? ஆமா, இது நமது பாஜக நண்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக ஒரு எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய தலைவர்களுடைய நடத்தையினாலேயோ நடவடிக்கையினாலேயும் தமிழ்நாடு மக்களுக்கு எதிரியா மாறிடுறாங்க. இவ்வளவு செஞ்சோம், நாங்க அவ்வளவு பண்ணியிருக்கிறோம், பிரைம் மினிஸ்டர் இதை பண்ணியிருக்கிறார், நாங்க யார் எதையும் மறுக்கல. நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வெயிட்டேஜ். அப்ப அவரு சார் சொல்றாரு, நம்ம குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி அவர் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனா அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொன்னாரு, அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு. நாங்களும் அதை மறுக்கல, நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஏன் ஒரு சீசர்ஸ் வைஃப் இஸ் அபவ் சஸ்பிஷனா இருக்கணும்னு சொல்றாங்கன்னு ஏன் சொல்றோம்னா, இவங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள், இவங்க போன எலெக்ஷன்ல இவங்க பேசின விதங்கள். இப்ப ஒடிசால சாவியை காணா அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்றதோட அந்த ஆபீசர் எடுத்துட்டு போயிட்டான், அவனை என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஒரு தமிழ் ஆளலாமா? இதெல்லாம் கேள்வியா? ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசுறாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் உத்தரப்பிரதேசல வேற மாதிரி பேசுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஒரு சஸ்பிஷன், ஒரு மேஜர் சஸ்பிஷன் இவங்களுடைய பேச்சுல நமக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க தமிழ்நாடு, தமிழ் மக்கள், கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க பிரிக்கல, நீங்க ஜெனரலைஸ் பண்ணிடுறீங்க. அதுதான் இப்ப பிரச்சனையாகுது. அப்புறம் வந்துட்டு நாங்க அந்த ஐடியால சொல்லல, அந்த இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது அப்படின்னாலும் டேமேஜ் ஹஸ் பீன் டன் இல்லையா? நீங்க ஒரு பிரதம மந்திரி இந்த ஸ்டேட்மெண்ட் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்களா சார் இது நமக்கு? அதாவது பீகார்ல ஒண்ணுமே ஆக போறது இல்ல. பீகார்ல என்ன அவ்வளவு பெரிய ஓட்டர் எலக்டரேட் இடத்துல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் அங்கங்க போய் வேலைக்கு பிழைக்க போறவங்கள்ட்ட என்ன ஆக போகுது சொல்லுங்க பாப்போம். இது வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல ஒருவேளை தமிழ்நாட்டுல வந்து பீகாரிஸ் ஆர் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து ஒரு 50% இருக்கிறாங்க, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க நமக்கு செல்லுபடி ஆகும். இது வந்து இவர் ஒரு சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றாரு, அவ்வளவுதான். அவங்களுடைய பாஜகவோட வேலையே அதானே, ஒரு எஸ்டாப்ளிஷ் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆதாயம் தான் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே. எனி சிஸ்டம் பீஸ்ஃபுல்லா எது இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், பீகாருக்கு போய் இவர் சொல்றதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதகம் வந்துட போகுது? புரியுது. தமிழ்நாடு எலெக்ஷனை பாதிக்க போதா இல்ல அதோட ரிசல்ட் தான் ஏதாவது கொண்டு வர போதா? ஒரு வந்து சும்மா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஆங்கிலத்துல டிஸ்டர்பர், அதாவது எனி சிஸ்டம், எனி வேல்யூட் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வந்து மாநிலத்திற்கு மக்களுக்கு இடையில் பகையை உண்டாக்கும் பிரதமருடைய இந்த பேச்சு. என்ன வரும் சொல்லுங்க? தே ஆர் நாட் அவர். நான் சொல்லல சார், சிஎம் தான் சொல்றாரு. இல்ல அதான் பிஎம் தான் சொல்றேன். நெய்பரிங் ஸ்டேட்டும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு? அவரு ஏதோ பீகார்ல ஒரு வெஸ்ட் போர்ட்ல உட்காந்துட்டு ஒரு மீட்டிங்ல போய் தமிழ்நாடை பத்தி பேசினா அங்க இருக்கவங்களுக்கு என்ன புரிய போகுது? ஓகே சார். அங்க இருக்கிற வீட்டுல ஒவ்வொருத்தரும் இன்னொன்னு வீட்டுல ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு வந்து பொழைச்சிட்டு இருக்கிறவங்க அங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரி, அவங்க என்ன நினைப்பாங்க? டெய்லி போன். இப்ப எங்க வீட்டுல எங்க பீகாரி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு போன் பண்றாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? இங்க இருக்கிறவங்களாம் அடிக்கிறான் உதைக்கிறான் சொல்றாங்க. நீ உடம்ப பாத்துக்க, காசு அனுப்புறேன், நல்லா இருக்கு, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம we are coexisting. இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் என்னுடைய இது. ஓகே சார்.